Good morning friends. TNBC previous year maths question. 243 whole power n by 5 into 3 power 2n plus 1 by 9 power n into 3 power n minus 1. இது நம்ம simplify பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறோம்? First இந்த 243 இந்த மாதிரி ஏன்னா இங்க 3 தான் எல்லாத்துக்கும் குட்டி நம்பரா 3 தான் இருக்கு. நம்ம இத வந்து எல்லாத்தையும் 3 டைம்ல மாத்த போறோம். 243 நம்ம 3 மாத்தனா இது வந்து ஒரு 5 டைம் வரும். அப்போ 3 power 5 அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு வரல n by 5 இன்ட்டு இது வந்து அப்படி எழுதிருக்கோம் 3 power 2n plus 1 இங்கே வந்து 9 என்ன எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம் 3 ஸ்கொயர் n இன்ட்டு இந்த டேம் அப்படி எழுதியிருக்கேன் இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த 5 இப்போ நமக்கு வந்து a பவர் m இந்த பிராக்கெட்டில் வெளில n இருந்ததுன்னா a பவர் mn இப்படி எழுதலாம் அதான் இப்போ எழுதியிருக்கேன் இங்கே 3 power 5 இன்ட்டு n by 5 இன்ட்டு மீதி எல்லா டைமும் இதை வந்து எப்படி எழுதிருக்குன்னா அடுக்கு நமக்கு வந்து காமனாக இருந்தால் இந்த மாதிரி m plus n இருந்தால் a பவர் m டாட் a பவர் n இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அப்போ இதை எழுதியிருக்கேன் 3 பவர் 2n ஒரு டைம் டாட் 3 இன்ட்டு 1 அதை எழுதிருக்கு அகைன் இங்கே 2ஐயும் n மல்டிபிள் பண்ணும்போது 3 பவர் 2n இன்ட்டு இது வந்து 3 பவர் n டாட் 3 பவர் மைனஸ் 1 இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த 3 பவர் இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க 3 பவர் n இன்ட்டு இங்கே 3 பவர் 2n மீதி எல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த 2nனும் இந்த 2nனும் கேன்சல் இந்த nனும் இந்த nனும் கேன்சல் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும் 3 பவர் 1 by 3 power minus 1 அப்போ a power m a minus n a m minus n அப்போ இங்கே நமக்கு 1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் அகெயின் ஒரு மைனஸ் 1 அப்போ 1 இந்த மைனஸ் மைனஸ் வரும்போது நமக்கு ப்ளஸ் ஆயிரும் அப்போ 3 power square equal to answer 9 thank you